டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 3D லெட்டர் எழுதுறதுல சிரமம் இருக்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு, ஒரு ஸ்கெட்சு ஒரு பென்சிலு ரெண்டையும் பக்கத்தில் வச்சு டேப்பு போட்டுக்குங்க. ரெண்டும் ஈவனாக இருக்க வேணாம். பென்சில் கொஞ்சம் கீழே இருக்கலாம், ஸ்கெட்ச் கொஞ்சம் மேலே இருக்கலாம். இப்போ ஸ்கெட்சை மட்டும் கவனித்து நீங்கள் எழுதின லெட்டரை எழுதுனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பென்சில் என்ன செய்யும், அதுக்கு ஈவனாக லைன் போட்டுக்கிட்டே வரும். இப்போ ஒவ்வொரு கார்னரையும் ஸ்கெட்ச் லைனையும் பென்சில் லைனையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ 3D ஷேப்பு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு வெர்டிக்கலாக இருக்கிற ஏரியா பூராமே பென்சிலில் ஷேடு கொடுத்துருங்க. இப்போ 3D எஃபெக்ட்டு நல்லா வந்துடும். இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் எப்படி 3D ஷேப்பு நம்ம இந்த ட்ரிக்கு இல்லாமல் டைரெக்டாக வரைகிறதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு. அந்த ஈவனாக வர்றது இல்லையா ஸ்கெட்ச் லைனும் பென்சில் லைனும், அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னாவே எந்த லெட்டருக்கும் நம்ம 3D டிசைனாக கொடுத்துடலாம். இப்போ இதை முடிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்தது 3D ஷேப் நல்லா வரைய தெரிஞ்ச குழந்தைங்களுக்காக இப்போ GHSS ஓமாந்தூர்னு ஒரு வார்த்தை, இதில் ஒரு உள்ளார ஒரு லெட்டர்ஸ் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அவுட்லைனாக இதில் போட்டுக்கிட்டே வரோம். ஏற்கனவே நீங்கள் ட்ராயிங் நோட்டில் போன மாதம் நீங்கள் வரைஞ்சது தான். இதில் ஸ்கெட்சில் முதல்ல அவுட்லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 3D ஷேப்புக்கு பென்சிலை வச்சு இப்போ கார்னர்ஸ் எல்லாம் அதுக்கு ஈவனாக என்ன பண்ணுறோம், லைனை கொடுத்துட்ருக்கோம். கார்னர் எல்லாம் கீழ் நோக்கி ஒரே ஆங்கிள் ஒரே டிஸ்டன்ஸ், இதுதான் கண்டிஷன், 2 கண்டிஷன். அதே டிஸ்டன்ஸில் கோடை போட்டுக்கிட்டே வந்துட்டு ஸ்கெட்சுக்கு ஈவனாக பென்சில் லைனை இழுத்துட்டிங்க அப்படின்னா என்ன செய்யும், 3D ஷேப் அழகாக வரும். இப்போ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே வெர்டிக்கலாக இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும், பென்சிலில் ஷேடு கொடுத்துருங்க. ஹரிசண்டலாக இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. இப்போ 3D ஷேப்பு என்ன செஞ்சுச்சு, ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் இதே கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, 2 ஸ்கெட்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 பென்சிலு, உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிற 2 கலர் எந்த மீடியமாக இருந்தாலுமே எந்த ஸ்கெட்சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ GHSS எழுதியாச்சு. இப்போ ஓமாந்தூர்னு எழுத போகிறோம். அதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் வருது. இது எழுத என்ன செய்யும், உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷத்துலேயே உங்கள் பேர் எழுதி ஷேடு கொடுத்துடலாம். இப்போ ஸ்மால் லெட்டரில் ஓமாந்தூர் எழுதியாச்சு. முன்ன சொன்ன மாதிரியே பென்சிலில் என்ன செய்கிறீங்க, மேலே ஓமாந்தூருக்கு ஈவனாக கீழே லைன் போட்டுக்கிட்டே வரணும். 2 கண்டிஷன் சொன்ன மாதிரி ஒரே ஆங்கிள் கீழ் நோக்கி ஒரே நீளம், இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக ஷேடு வந்துடும்.